வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் பட்டிக்காடா பட்டணமா ரவுண்ட் நடக்குது. இதுக்கு எப்பவும் போல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டா இருக்க சித்ரா அம்மா, டி இமான் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் நடுவர்களா வந்து கலந்துக்க. இதுல நம்ம ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே பட்டிக்காடு ஒரு டீமா, கிராமிய பாடல்கள்லாம் செலக்ட் பண்ணி, பட்டணம் ஒரு டீமா, சிட்டி பாடல்கள்லாம் செலக்ட் பண்ணி ஒரு போட்டியாளர் மற்றொரு போட்டியாளரோட சேர்ந்து சாம சூப்பரா பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க. அந்த வகையில இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே வித்தியாசமான குழந்தையா ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லுமே தன்னுடைய சொந்த வரிகளை போட்டு அற்புதமா கானா பாடல்களை பாடி அசத்துற ஒரு குழந்தை. கமலஹாசனுடைய ஒரு அற்புதமான பெப்பி பாடலை எடுத்து செம்ம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்துல இருந்த எல்லாருமே ஆட்டம் போட வச்சிருக்கு. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல எப்பவுமே கானா பாடல்களை பாடுற குழந்தைகள் ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த குழந்தைகளாகவும் அதிக சப்போர்ட்டோடய இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய பாடல்களுக்கு அவங்களே சொந்தமா வரிகளை போட்டு அதை எல்லாரும் என்டர்டெயின் பண்ற அளவுக்கு சூப்பரா பாடி அசத்துறது தான். அந்த வகையில இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் செம்மையா ஆடி பாடி எல்லாருமே பெரிய அளவில் என்டர்டெயின் பண்ற ரொம்பவே திறமையான குழந்தை தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான கானா மெலோடியன். அவர் இந்த வாரம் நடந்த பட்டிக்காடா பட்டணமா ரவுண்ட்ல இதுல இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரான டெனின் பெர்னோட சேர்ந்து உலகநாயகன் கமலஹாசன் காதலா காதலா படத்துல கார்த்திக் ராஜாவோட இசையில கமலஹாசன் மற்றும் உதித் நாராயணன் அவர்கள் பாடிய காசு மேல காசு வந்துன்ற மெகா ஹிட்டான பாடலை எடுத்து அதை தங்களுடைய மழலை காந்த குரல்னால செம்ம சூப்பரா ஆடி பாடி அசத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆட்டம் போட வச்சிருந்தாரு. இந்த அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும் போது அங்க இருந்த நடுவர்கள் 3 பேருமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா சித்ராமா மற்றும் டி இமான் அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை கேட்கும் போதே செம்ம எனர்ஜியா இருந்தது. அந்த அளவுக்கு அற்புதமா 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து அவங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சு பாராட்டி இந்த பாடலை உங்களுடைய குரல்ல கேட்கும்போது செம்ம ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸா இருந்ததுன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து அந்த ஸ்டேஜ்லயே அவங்க 2 பேரும் கூட செம்மையா டான்ஸ் ஆடி அசத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11 பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வரிகளை போட்டு ஒவ்வொரு வாரம் அற்புதமா பாடி எல்லாரையும் கலாச்சி வேற லெவல்ல என்டர்டெயின் பண்ற கானா மெலோடியன் பத்தியும் அவர் இந்த வாரம் டெனின் பெர்னோவோட சேர்ந்து காதலா காதலா படத்துல இருந்து ஒரு அற்புதமான பாடலை எடுத்து ஆடி பாடி வேற லெவல்ல தெறிக்க விட்டு கொடுத்த அசலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும், அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11 பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரு ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும், சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.